நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னையுயர்வை புகழை விரும்பிடும் பொன்னையுயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தானா கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் சந்தோஷத்துல இருந்தேன். அப்போ பத்மாமா எங்களை ரொம்ப சமாதானப்படுத்தினாங்க. ஒரு 15 days கேப்ல 1 weekலயே கொஞ்சம் அவ எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் ஆயிட்டா. அப்போ கணேஷ் ஐயா அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்க கொஞ்சம் தூரமே இருங்க, அவங்க நாங்க கண்காணிக்கிறோம், அவ வந்து எல்லாரும் கூட மிக்ஸ் ஆகி அவளே இருக்கட்டும் அப்படின்னா. அதே மாதிரி 1 வாரத்துல அவ மிக்ஸ் ஆகி நல்லா இருந்தா. கடைசி நாள் வந்து அவ யோகா இதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா சிறப்பா பண்ணா. அவளாயே இந்த வருஷமும் நான் போகணும் அப்படின்னு ஒரே கடம் பிடிச்சு நாங்க டிசம்பர்லயே 2 பேரும் புக் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ சீட் கிடைக்காதுன்றதுனால 4 room வந்து நாங்க புக் பண்ணிட்டோம். இந்த வருஷமும் நாங்க போயிட்டு வந்தோம். அங்க சந்திச்சோம் அம்மாவை. இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அவளுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவள் சிரமப்படுறா. ஆனா ஒரு நாள் கூட அதாவது ஒரு செஷன்ன்றது 1 hour, சம்டைம்ஸ் ஈவன் 1 hour 1.5 hours கூட ஆயிடும் அங்க. அதாவது பெரிய பெரிய பேச்சாளர்லாம் வருவாங்க. அவங்க சம்டைம்ஸ் 1.5 hours 2 hours கூட எடுத்துப்பாங்க. நடுவுல இடையில கேப் கிடைக்காது. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ வந்து நடுவுல உட்கார முடியாத ஸ்டேஜ்ல இருந்தா. எழுந்து ஓடிடுவா வெளியில. அவளை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கணும், வாவான்னு சொல்லணும். ஆனா இந்த தடவை பெரிய மாற்றம் என்னன்னா, ஒரு நாள் கூட அவ ரெஸ்ட் ரூம் போறேன்றதோ எந்த விஷயத்துக்காகவும் ஒரு செஷன்ல கூட 15 நாளுமே அவ வந்து ஒரே இடத்துல அவளுடைய சீட்லயே உட்கார்ந்துருந்தா. அது ஒரு பெரிய மாற்றம். நான் வந்து ரொம்ப சுவாமிஜிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற ஆழியார்ல நடத்தின எல்லா பேராசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அங்க இருந்து வந்ததுல இருந்து அவங்க வந்து அங்க வந்து மம்மி அப்பான்னு தான் கூப்பிடுவா ரஷ்மிகா. அவ வந்து அங்க இருக்கும் போதே ஒரு சங்கல்பம் எடுத்தா, நான் வந்து இனிமேல ஞாயிற்றுக்கிழமை எப்போ அவங்க கண்டக்ட் பண்றாங்களோ வாரத்துல ஒரு நாள் நான் வந்து ஃபாலோ அப் கிளாஸ்க்கு நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு. ஸோ அதனால அவ ரொம்ப விருப்பப்பட்டதுனால அவளை நான் வந்து ஒவ்வொரு வாரமும் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அவ இங்க வந்து ரொம்ப மன அமைதி பெறா. அதாவது 2 வாரமா வந்து கை தூக்குனா நான் வந்து மொபைல் பார்க்காம இருப்பேன் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா மொபைல் பாக்குறானா. இப்ப அவ கான்சியஸ் ஆயிட்டா, நான் பாக்குறோம், நான் பண்றது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டு நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன் வச்சிடுறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த மாற்றம். முன்னாடி அந்த மொபைல கொடுன்னு சொன்னாலே கோபம் அவ்வளவு இருக்கிற இதை தூக்கி போட்டுடுவா. அந்த மாதிரி கோபம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வகுப்புக்கு இந்த 2 வாரம் 3 வாரமா வந்ததுல இருந்து அவ வந்து அந்த கோபப்படுறது இல்லை. ஆமாமா நான் பார்த்துட்டேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு அமைதியா வச்சிடுறேன். ஸோ இந்த அமைதித்தனம் அவளுக்கு வந்திருக்கு.
மேலும் மேலும் இங்க வந்ததுல அவ முன்னேற்றப்படுவான்ற முழு நம்பிக்கையும் குருஜியோட ஆசீர்வாதமும் இருக்கும். அவளுடைய உயர்ந்த நிலைக்கு அவ அடைவான்ற முழு நம்பிக்கையோட பத்மா அம்மாவுக்கும் கணேஷ் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சு இங்க வந்திருக்கிற எல்லா குழந்தைகிட்ட சொல்றது அதேதான். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, முயற்சி பயிற்சி தொடர்ச்சின்னு இது கண்டிப்பா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாதான் பலன். ஒரு நாள் வர்றது பல நாள் வராம நாங்க காணாம போயிட்டோம்னா அது அது பலன் இருக்காது. அதனால நீங்க சொல்றக்கூடிய கருத்துக்கள் நாங்க எந்த ஸ்கூல்லயுமோ எங்குமே கிடைக்காது. இது வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஒரு வேல்யூ பேஸ்டு கல்வி. ஸோ இங்க கண்டிப்பா நீங்க நீங்க எல்லாரும் பயனடைந்து எல்லாரும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி